செவ்வாய்க்கிழமை மதிய சாப்பாட்டுக்கு வத்த குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த கோயிலுக்கு போகும்போது புளியோதரையும் இந்த ஃபங்க்ஷன்லாம் போகும்போது இந்த வத்த குழம்பையும் தேடாத கண்ணே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனில் வைக்கிற வத்த குழம்பு வச்சுட்டு இருந்தேன். என்னுடைய ஸ்டைலில் வத்த குழம்பு நான் எப்படி செஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வடகம் சேர்த்து தாளிச்சுக்கிட்டேன். வத்த எல்லாத்தையுமே நான் வந்து தண்ணியில் ஒரு அலசிப்பேன். அது கடையில் வாங்கினாலும் சரி, ஏன்னா மண் இருக்கும், எப்படி காய வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால சுண்டைக்காய் வத்த, கொத்தரங்காய் வத்த, கத்திரிக்காய் வத்த இது எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு அலசிட்டு எண்ணெயிலே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட தாராளமா சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு சேர்த்துக்கிட்டேன். கூடிய கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டுக்கிட்டேன். இதுக்கு மெயினா வந்து சில்லி பவுடர், வெறுமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா மல்லித்தூள் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்படியே நல்லா கொதிக்க விடணும். குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொஞ்சமா கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா தேங்காய் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். குழம்பு நல்லா மசாலா வடை போனதுக்கு அப்புறம் இந்த அரைச்சதை சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விடணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சமா வந்து வெல்லம் சேர்த்திருக்கேன். இதுதான் இந்த குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா. இந்த குழம்பு இன்னும் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்க யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. குழம்பு வச்சு முடிச்சுட்டு கடைசியா தான் ஒரு பக்கம் டீயும் போட்டுட்டு அடுத்து வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்குமே இதுதான் லஞ்சுக்கு கொடுத்துருந்தேன். அவளுக்கு லஞ்சுக்கு வந்து சாதத்தை போட்டு குழம்பு ஊற்றி கலரி கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்